நேற்று 2 மாநில முதல்வர்கள் கலந்து கொண்ட மாநாட்டிலிருந்து சர்ச்சைகள் உட்பட்ட ஒரு விஷயமா ஒரு எடுத்து விடப்பட்டிருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள சிவகிரி இங்கே நாராயணகுருவோட தலைமை பீடம் இருக்கு. இந்த பீடத்திலிருந்து யாத்திரை மாநாடு தொடங்கப்பட்டது. இந்த யாத்திரை மாநாடு தொடங்கி வைத்தார் கேரள முதல்வர் பினராயி விஜயன். கலந்து கொண்டவர் என்ன பேசினார் அப்படின்னா, சனாதன தர்மம் என்பது சாதி அடிப்படையானது தவிர சமூக அமைப்பு தவிர வேற எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நாராயணகுரு சனாதன தர்மத்தை பின்பற்றுவராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு சாதி மத அடிப்படைக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டார். ஒரு துறவியை சாதி அடையாளமோ மத அடையாளமோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்படி நீங்க கொண்டு போனீங்கன்னா அவர் அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு இருக்காரு. இது குறித்து அங்க இருக்க பிஜேபி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு அதே நேரத்தில் நேற்று இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவரோட 20 அது தொடர்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு ஒரு கண்ணாடி பாலம் அமைப்புன்னு சொல்லி ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். அதை திறந்து வைத்து பேசிய முதல்வர் நாங்கள் ஒரு 3 படகு விட போகிறோம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் மாநாடு நடத்த போகிறோம் அப்படிலாம் பேசிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாலத்தை அவர் திறந்துட்டு நடந்து போயிடுறார். நடந்து போய் விவேகானந்தர் பாறை முன்னாடி வரைக்கும் சென்றுட்டு விவேகானந்தர் பாறைக்கு செல்லாமல் புறக்கணித்து வேண்டியிருக்கார். இது குறித்து இந்து மொழி தன்னுடைய கன்னட அறிக்கை சொல்லியிருக்காங்க. விவேகானந்தரை அவமதிக்கிற ஒரு செயல். முதல்வர் என்ன காரணத்துக்காக இது பண்ணிடுறார்? ஒரு உலகத்திற்கே பறைசாற்றிய ஒரு விவேகானந்தரை நீங்கள் பார்க்காம நீங்கள் போகக்கூடிய விஷயம் அவமதிக்கக்கூடிய செயல்ட்டு இந்து மொழி தன்னுடைய கன்னடத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ 2 சம்பவத்தை இங்கே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முதல்ல நீங்கள் கேரளாவை சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் தமிழகத்தை சொல்லியிருக்கீங்க. முதல்ல இந்த 2 சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இது 2க்கும் இடையில் உள்ள ஒற்றுமை என்ன? ஏன்னா இது 2 வெவ்வேறு கொள்கையை சார்ந்தவர்கள். ஒன்று மார்க்சிச கம்யூனிச கொள்கையை சார்ந்தவர் பினராயி விஜயன். நாங்கள் திராவிடம்தான் அப்படின்னு சொல்லி தங்கள் திராவிட கொள்கைன்னு ஒன்றை வைத்துக்கொண்டு அதை தூக்கி பிடித்து கொண்டிருப்பவங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர். இது 2ம் எப்படி ஒற்றுமையாகப்படுகிறது என்பதை நம்ம கடைசியாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி எப்படி இவர்கள் ஒரு விஷயத்தை அணுகுகிறார்கள் என்றதை பார்ப்போம். ஸ்ரீ நாராயணகுரு சனாதன தர்மத்திற்கு எதிரானவர் என்பது போல இன்னைக்கு பினராயி விஜயன் பேசியிருக்கிறார். அதாவது இவர் அடிப்படையில் நாராயணகுருவை பற்றி எதுவுமே தெரியாமல் பேசுகிறாரா, இல்லை நாராயணகுருவை ஹைஜாக் பண்ணுறதுக்காக பொய் சொல்கிறாங்களா? அதாவது அரசியலுக்காக ஹைஜாக் பண்ணுறதுக்காக பொய் சொல்கிறாரா? இது நமக்கு தெரியல. ஏன்னா ஸ்ரீ நாராயணகுரு என்பவர் வேதங்களை கற்றவர். அது மட்டும் இல்லாமல் 45 கோவில்களுக்கு அவர் கும்பாபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார். கட்டி கும்பாபிஷேகம் செய்து வச்சிருக்கார். அதாவது ஈழவ சமுதாயத்திற்காக பாடுபட்டவர். ஈழவ சமுதாயத்தினரை கோவிலுக்குள் அழைத்து செல்லும் முற்படும் பொழுது மற்ற கோவில்களுக்குள் அவர்களுக்கு அனுமதிக்கவில்லை பொழுது அவர்களுக்காக அவர் கோவில் கட்டுகிறார். அப்போ அந்த கோவில் கட்டும் பொழுது பிராமணர்கள் நாங்கள் இதுக்கு கும்பாபிஷேகம் செய்ய முடியாது, இது நீ எப்படி பார்த்துக்கோ அப்படிங்கும் பொழுது இது ஈழவ சிவனாக இருந்து விட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி கோவில் கட்டியவர் அவர்களுக்காக. அப்படி இருப்பவர் எப்படி சனாதனத்துக்கு எதிரானவராக இருப்பார்? நமக்கு புரியல. இன்னொன்று, நாராயணகுரு என்பவர் ஏதோ ஒரு ஜாதிய தலைவராகவும் இருந்திருக்கவில்லை. நாராயணகுருவினுடைய பிரதான சீடரே ஒரு நாயர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இந்த ஒரு சூழ்நிலையில இன்னும் சொல்ல போனா நாராயணகுரு அவர்கள் பலரை உபநிடதங்கள் படிக்க வைத்து பகவத்கீதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து, பகவத்கீதை ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, அவர்கள் எல்லாம் அதை சொன்ன பொழுது அதை பார்த்து பரவசப்பட்டவர். அது இவர்களாலும் அதையெல்லாம் ஓத முடிகிறது என்பதை கேட்டு அந்த சமுதாய மக்கள் அதை ஒரு பெருமையாக கருதி படித்தார்கள். அப்படிப்பட்டவரை நீங்கள் ஏதோ ஒரு இதுக்குள்ளார அடைக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் சரி? இன்னொன்று, வாழ்க்கை ஒரு சாதனையாக உபநிடதங்கள், பகவத்கீதை, வேத விஷயங்கள் இதையெல்லாம் கடைபிடிப்பது, இதை பரப்புவது, இதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் படிக்க வைப்பது அப்படின்றதை செய்து வந்த ஒரு குருவை அவர் சனாதன தர்மத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர் அப்படின்னு இவங்க சொல்றது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? முன்னா நீங்கள் படிக்கல அவரை பற்றி அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா வேணும்னே இதை ஹைஜாக் பண்ணுறதுக்காக அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, கோவில்கள் எல்லாம் மூஷ்வாக்களின் கூடாரங்கள் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் இதே நாராயணகுரு அவர்கள் இழந்த பல கோவில்களை அவர் மீட்டும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் ஒரு சனாதனி இல்லை அப்படின்னா எப்படி அவர் இப்படி இருந்திருக்க முடியும்? வேண்டுமென்றே பாருங்க, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உதயநிதி
இங்கே சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினது மாதிரி இவர்கள் இது சம்பந்தமே இல்லாது. நீங்கள் நாராயணகுருவை பற்றி பேச போனீங்கன்னா நாராயணகுருவை பற்றி பேசிவிட்டு வரும். அவருடைய சாதனைகள் எவ்வளவோ இருக்குது. அந்த ஈழவ சமுதாய மக்களுக்காக அவர் செய்து வைத்த பணிகள் ஏராளம் ஏராளம். அதையெல்லாம் பற்றி நீங்கள் பேசிட்டு வந்திருக்கணும். அப்போ நீங்கள் போயிட்டு வேணும்னே தேவையே இல்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் அங்கே எடுத்துக்கொண்டு பேசுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் அரசியலுக்காக ஸ்ரீ நாராயணகுரு அவர்களை ஹைஜாக் பண்ண, ஏன்னா ஏற்கனவே விவேகானந்தரை இதே போல் ஹைஜாக் பண்ணணும்னு நினச்சாங்க, அது முடியலை. அதுக்கப்புறம் ஐயா வைகுந்தரை அது ஒரு மாதிரி ஹைஜாக் பண்ணி அவரை ஹிந்து மதத்துக்கு எதிரானவர் அப்படின்னு கொண்டு போக பார்த்தாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, அதுவும் பெரிய அளவில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. இப்போ இந்த நாராயணகுருவை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் அப்படின்னு நம்ம சொல்லணும், அவ்வளோதான். அப்போ அதே நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்றைக்கி அந்த கேரளா மேட்ரு அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு மோசடி தானே. இப்போ தமிழகத்தில் என்ன நடந்திருக்கு? திருவள்ளுவர் சிலைக்கு அவர் போனாராம். ஆனால் விவேகானந்தர் அந்த கண்ணாடி பாலம் வரைக்கும் நடந்து வந்துட்டு அவர் விவேகானந்தரை பார்க்காம அவர் திரும்ப வந்துட்டார் அப்படின்னு இப்போ இன்றைக்கி செய்தியே நம்ம பார்க்குறோம். சரி, இதில் இது போல் இதெல்லாம் வந்த உடனே இதுக்கு ஒரு விளக்கம் வேற நிறைய வந்துட்டு இருக்கு. அதை பற்றியும் நான் இதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ திருவள்ளுவர், விவேகானந்தர், இப்போ திருவள்ளுவரை இங்கே எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? எப்படி நாராயணகுருவை கேரளாவில் அரசியலுக்காக இன்னைக்கு பயன்படுத்தி பினராயி பேசி கொண்டிருக்கிறாரோ அதே போல தான் திருவள்ளுவரை இவங்க பயன்படுத்துகிறாங்க தான். நல்லா பாருங்க, இன்னைக்கு திருவள்ளுவரை போய் பார்க்க போனாரா விவேகானந்தர். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப என்ன அப்படின்னா, விவேகானந்தர் அப்படிங்கக்கூடியவர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாசிட்டிவிட்டி. நம்ம எப்பொழுதும் பாசிட்டிவிட்டியோடு நம்ம இருக்கணும். முழுமையான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கும் பொழுது நம்மை எல்லா வெற்றிகளும் நம்மளை சேரும். அந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம இருக்கும் பொழுது நம்மளை எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை தாக்காது, எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம கிட்டக்க வராது அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால் பாசிட்டிவிட்டியினுடைய முழு உருவம் விவேகானந்தர். அதனால் பாலம் வரைக்கும் போயிட்டு நெகட்டிவ் எனர்ஜினுடைய மொத்த உருவத்தால் உள்ளே போக முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் விவேகானந்தர் பாறைக்கு போகாததுனால விவேகானந்தருக்கு ஒரு இழுக்கு அப்படின்னெல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனால் இது கண்டனத்துக்குரியதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இவர் விவேகானந்தரை இழிவுபடுத்தவில்லை, அதற்கு மாறாக ஒரு சீப் அரசியலை இன்னைக்கு செய்திருக்கிறார்கள், மத அரசியலை செய்திருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த விவேகானந்தர் பாறை வருவதற்கு, இந்த விவேகானந்தர் பாறையை வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர்கள் கிறிஸ்தவர்கள். மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அப்படி அந்த போராட்டத்தை எல்லாம் மீறி தான் இந்து இயக்கங்கள் அன்னைக்கு இந்த விவேகானந்தர் பாறை வர வேண்டும் என்று, இந்த போராட்டம் அப்படிங்கிறது அனைவராலும் இந்த தமிழகத்தில் உள்ள அனைவரையும் சந்தித்து ஒரு மக்களினுடைய பங்கையும் ஆதரவையும் பெற்று அந்த விவேகானந்தர் ராக்கு அங்கே வரப்பட்டது. அன்னைக்கு எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இவங்கெல்லாம் கூட ஆதரவு தெரிவித்து இந்த விவேகானந்தர் பாறை என்பது உருவாக்கப்பட்டது. இதற்கு மிகப்பெரிய ஒரு பணியை எடுத்து அவர் செய்தவர் ஏக்நாத் ரானடே அவர்கள். அப்போ இன்னைக்கு இவர் இந்த விவேகானந்தர் பாறைக்கு நீங்கள் இன்னைக்கு போகலை அப்படின்னு இவர் சொன்னால், அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இந்த போராட்டத்தினுடைய பின்னணி, விவேகானந்தர் பாறை வரக்கூடாதுன்னு போராடியவர்கள் யார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நீங்கள் போகலை, இன்னைக்கு நீங்களும் சரி, உங்களோட பையனும் சரி, இல்லை உங்களுடைய அமைச்சர்கள் பலரும் சரி, போகிற இடத்துலலாம் நாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறதுல நாங்கள் பெருமையும் கொள்கிறோம், அல்லையான்னு சொல்கிறது, அப்புறம் உங்களுக்காக செய்யத்தான் எங்களுடைய ஆட்சி அமைஞ்சிருக்குன்னு போகிற இடத்துலலாம் சொல்கிறது, அதையும் இந்த விவேகானந்தர் பாறைக்காக நடந்த போராட்டங்களையும், இது யார் இந்த விவேகானந்தர் பாறை வரக்கூடாது என்று எதிர்த்தார்கள் அப்படிங்கிறதையும், இன்னைக்கு இவர் போகாததையும் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் ஏன் போகலைங்கிறதுக்கான விடை நமக்கு கிடைச்சிரும். சரி, திருவள்ளுவர் சிலைக்கு போனார். சரி, திருவள்ளுவர் சிலைக்கு போனார். ஆனால் அந்த திருவள்ளுவர் சிலையில் போய் நீங்கள் மாலை போட்டீங்களே, உங்களுக்கு திருவள்ளுவர் சிலையில் மாலை போட்ட பொழுது ஏதாவது மாலை போட்டார், அங்கே ஏதோ அறிவிச்சார், பேசினாருன்னெலாம் சொல்கிறாங்க. நீங்கள் நியாயமாக திருவள்ளுவரனுடைய கொள்கைகளை ஏற்று
திருவள்ளுவரனுடைய வழியில உங்களுடைய ஆட்சியை நீங்க நடத்துவதாக இருந்தால் நீங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல? திருவள்ளுவர் கல்லுண்ணாமை அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். கல், மது இதெல்லாம் விளக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் குறளில். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஏற்கனவே நீதிமன்றம் வேறு இவங்களை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் வந்து டாஸ்மாகினுடைய நேரத்தை இல்லை கடைகளை படிப்படியாக நான் குறைக்கி போகிறேன், இன்று முதல் இது அமலிற்கு வரும் சொல்லாமே சொன்னீங்கன்னா நீங்கள் திருவள்ளுவரோட கொள்கையை ஏற்று நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஊழல்கள் அற்ற அரசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஊழல்வாதிகளை நாங்கள் இன்னைக்கு வந்து இது பண்ணுவோம் சொல்லலாமே. அடுத்து மருந்து, அதுவும் அவரை அதை பற்றி மருந்து வந்து நீங்கள் வந்து விற்கக்கூடாது, அது அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து குறள்களில் வந்து பல குறள்கள் இருக்கு. அப்போ நீங்கள் மருந்தை பற்றி நீங்கள் இருக்கும் பொழுது அதில் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் தடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது திருவள்ளுவரனுடைய கருத்தியல் அடிப்படையில், அவர் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நீங்கள் ஏதாவது சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் தமிழகத்திலேயே இருக்கிறது இந்த மது டாஸ்மாக். அதில் எத்தனை பெண்கள் இவங்க தங்கச்சியே கேட்டாங்க, தமிழகத்தில் தான் விதவை பெண்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள், காரணம் இந்த மது தான் அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் மனசில் கொண்டு வந்து நீங்கள் அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாமே. அப்போ நீங்கள் திருவள்ளுவரனுடைய வழியில் நடப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியும், சரிதானே? அப்போ இவர் திருவள்ளுவர் வழியில் இவங்க நடக்க போகிறது கிடையாது, இவங்க அரசியலுக்காக இந்த திருவள்ளுவரை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதே தான் நான் அங்கேயும் சொன்னேன். இன்னைக்கு வந்து இந்த ஈழவ சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக இந்த கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏதாவது எந்த தலைவராக ஏதாவது பண்ணியிருக்காரு? ஆனால் ஒன்றும் கிடையாது. நாராயணகுருவை பார்க்கும்போது அப்போ நாராயணகுருவினுடைய கருத்துக்களை ஏற்று இவங்க செய்ய போகிறாங்களா? ஏன்னா இவங்க நாராயணகுரு பல கோவில்களை கும்பாபிஷேகம் செய்தவர், இவங்க கோவில்களே பூஷ்வாக்களின் கூடாரம்னு சொன்னவங்க. அப்போ ஏதாவது நாராயணகுருவை இன்னைக்கு இவர் இவ்வளோ தூரம் ஒரு நாராயணகுருவை பேசும்போது நாராயணகுருவிலேருந்து ஏதாவது சில இதை எடுத்து இவங்க பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால் இரண்டும் ஒரே போல் வருது பாருங்க. அதுக்கு அடுத்ததாக இதில் இன்னொரு விஷயம் வேற இப்போ நம்ம பேச வேண்டியிருக்கு. இந்த வாடகை பேச்சாளர்னு ஒருத்தர் இருக்கார். எங்கள் திமுகவுக்கு எதுனாலும் ஒரு சிங்சா போடுறதுக்குன்னு ஒருத்தர் இப்போ வச்சுருக்காங்க. அவர் வந்து இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால், விவேகானந்தர் வந்து வடக்கம், திருவள்ளுவர் வந்து தெற்கம், அதை ரெண்டையும் இணைக்கிறதுக்கான ஒரு பாலத்தை போட்டு இணைச்சிட்டாங்களாம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படி இவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க. விவேகானந்தர் என்பவர் இந்த நாட்டினுடைய தேசிய அடையாளம், மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய ஒரு அடையாளமாக கருதப்படுவர். அவரை நீங்க போயிட்டு ஒரு கூண்டுக்குள்ளார ஒரு வழக்கோடு அவர் சேர்த்தி, இந்த நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்திற்கே அவர் உலகத்தில் இங்கிருந்து போய் அமெரிக்காவில் போய் இந்தியாவை உலகறிய செய்தவர். வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கக்கூடிய அந்த கருத்தை வந்து உலகறிய செய்து அதன் மூலமாக இந்தியாவினுடைய பெருமையை எங்கேயோ கொண்டு சென்றவர். அவரை கொண்டு போய்க்கிட்டு ஏதோ ஒரு வடக்கு பகுதியை சார்ந்தவர். சரி, திருவள்ளுவரை வந்து திருவள்ளுவர் போற்றக்கூடியவர். யாரால போற்றக்கூடியவர்? உலகெங்கும் போற்றக்கூடியவர். இந்த அவரை கொடுத்த அந்த நூல் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரை கொண்டு போய் ஏதோ தென்பகுதியை சார்ந்தவர், தெற்கு அப்படின்னு சொல்லி, ஒரு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் கொண்டு போய் பேசி, இது இப்படி இருக்கு பாருங்களேன். இதில் ஒரு ஸ்டிக்கர், சரியா, இதுக்கு ஒரு பெருமைக்காக. ஆனால் அதுலேயும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சரி நீங்கள் வடக்கு தெற்கு எல்லாம் சொல்லிட்டீங்க, அப்போ அவர் தெற்கில் இருக்கக்கூடிய திருவள்ளுவரை போய் பார்த்துட்டாரு, அப்போ வடக்குக்கு வந்து ஏன் போகல அவர்? ரெண்டையும் இணைச்சார்னு தானே இவங்க சொல்கிறாங்க. ரெண்டையும் இணைத்தார், நாட்டை ஒன்றாக இணைத்ததுக்கான ஒரு கணக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இணைத்தவர் அங்கேயும் ஒரு பிரிவினைவாதத்தை தானே கையாண்டிருக்கிறாரு. அப்போ அவர் அங்கே போகலையே. அப்போ போகாமல் இங்கே தெற்கோட இப்படி திரும்பி வந்தாருன்னா அப்போ அந்த வடக்கு பிடிக்காம திரும்பி வந்தாருன்னு எடுத்துக்கலாமா இவருடைய கருத்தியல் அடிப்படையில்? அப்போ பிரிவினைவாதத்தை, இங்கேயும் ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தியவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி, இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் இங்கேயும் போய் ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வாடகை பேச்சாளர் இப்போ அவர் முதல்வரை பற்றி கேட்பாரா.
இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு தூரம் இவர் இந்த விவேகானந்தரை புறக்கணித்து விட்டு இந்த திருவள்ளுவர்னா இந்த திருவள்ளுவர் சிலை வந்து இவங்களுடைய அப்பாவினுடைய மூளையில் உதித்து அங்க வந்து அந்த பாறையில வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை வச்சாரு அப்படின்னு இவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த விவேகானந்தருக்கான அந்த நினைவு மண்டபம் அமைக்கும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பாறை பொழுது அதற்கு அருகில் இருந்த இன்னொரு பாறையில அப்பவே என்ன முடிவானது அப்படின்னு சொன்னா, அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவரை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றே ஏக்நாத் ரானடே அவர்கள் வைத்தார். இந்த ஏக்நாத் ரானடே RSS அமைப்பினுடைய மாநில செயலாளராகவும் இருந்தவர். அன்னைக்கு அந்த கோரிக்கை விவேகானந்தர் ராக் வரும் பொழுது இந்த திருவள்ளுவர் சிலையும் வைக்கணும் அப்படின்னு. ஆனா அப்ப இந்த போராட்டங்கள் அதெல்லாம் முடிஞ்சு இந்த விவேகானந்தர் சொல்லிக்கும் போது அந்த சூழ்நிலையில அப்பொழுது அதை வைக்க முடியாமல் போனது. இது குறித்து பரிசீலிப்பது அன்றைய முதல்வர் எம்ஜிஆரும் கூறியிருந்தார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க அப்பா தான் சிலை வச்சார். ஆனா இவங்க அப்பா எப்படிப்பட்ட ஒரு சிலை வச்சாரு, திருவள்ளுவரை அவமதிக்கக்கூடிய வகையில இப்போ ஒரு சிலை வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் என்பவர் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருப்பவர். ஆச்சாரிய ஸ்தானத்துல இருப்பவங்க அனைவருமே அமர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய விதி இந்த சிலை வெடிக்கும் பொழுது. அப்ப நீங்க அதையவே விட்டுட்டு ஒரு நின்ற கோலத்துல ஒரு திருவள்ளுவரை நீங்க வச்சு அந்த திருவள்ளுவருக்குரிய இதையவே நீங்க கொடுக்கலையா அங்க? அதுதான் நடந்திருக்கு. இப்ப அங்க சிற்ப சாஸ்திர விதியும் மீறிதான் இருக்குங்க. அடுத்ததா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இப்ப இதுல அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காராம், 3 படகுகள் அங்க விடப்படும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காராம். அந்த 3 படகுகள்ல என்ன சொல்லியிருக்காரு, ஒன்று வந்து காமராஜரா அந்த படகுக்கு பேரு, இன்னொரு படகுக்கு பேரு நேசமணியா, இன்னொரு படகுக்கு GU போப்பான். சரி, நீங்க காமராஜர் அவரை வந்து நீங்க அரசியலுக்காக அவர் பேரை நீங்க வச்சுட்டீங்க காமராஜர்னு. ஏன்னா அவர் வந்து அந்த ஊரினுடைய MP-யாக இருந்தார், அந்த ஊர்ல இருந்து வந்தவர், அவர் ஒரு மிகப்பெரிய கட்சியில இருந்தார், எல்லாம் ரைட்டு. ஆனா நீங்க ஆரம்பத்துல இதே காமராஜரை தோற்கடிச்சு இந்த காமராஜருக்கு என்னெல்லாம் எதிராக பண்ணீங்க, காங்கிரஸ்காரங்களோட சேர்ந்துட்டு, அதாவது இந்திரா காங்கிரஸோட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணீங்கிறது வரலாறு இருக்கு. ஆனா இன்றைய தேவை உங்களுக்கு காமராஜர், அதனால நீங்க காமராஜர் பேரு ஒரு படகுக்கு வச்சிங்க. அதையாவது நம்ம ஏதோ சரி போன்னு விட்டுடலாம். ஆனா அதுக்கு அடுத்ததான் 2 பேர் இருக்கு பாருங்க, GU போப். GU போப்புக்கும் விவேகானந்தருக்கும் திருவள்ளுவருக்கும் என்னங்க சம்பந்தங்க? ஏதாவது ஒரு சம்பந்தம் சொல்லுங்களேன், என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப எகைன் அதான் சொன்னேன், ஆரம்பத்துல ஏன் அவர் விவேகானந்தர் பாறைக்கு போகவில்லை அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இது பாருங்க, இந்த பேர் இப்ப புரிஞ்சது அவங்களுக்கு. ஏன் என்ன சம்பந்தம் இருக்கு? GU போப் யாரு, எதுக்கு? இப்ப நீங்க வந்து இப்ப கன்னியாகுமரியில வேற எந்த மகான்களும் உங்களுக்கு தெரியலையா? அவர் தொல்காப்பியர், தமிழில் முதல் மொழி தொல்காப்பியர் இருக்காரு, தொல்காப்பியர் பேர் வைங்க. ஏன் திருவள்ளுவர் பேரையே வைங்க. சரி, உங்களுக்கு அப்படியெல்லாம் கண்ணில் தெரியல, தொல்காப்பியர்லாம் மறந்து போயாச்சு அப்படின்னு சொன்னா கூட எத்தனையோ பேர் இருக்காங்களே, பாரதியார் இருக்காரு, பாரதியார் பேர் வைங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, கோடிக்கணக்கான மகான்கள் இங்க தமிழகத்துல பிறந்தவங்களே இருக்காங்கல்ல, யார் பேரை வேணா நீங்க வச்சிருக்கலாமே அங்க. அரசியல் தான் செய்யுது. அப்ப நீங்க இப்ப GU போப் நீங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. GU போப் எங்க இருந்து வந்தார், என்ன சம்பந்தம் இருக்கு? உண்மையிலேயே இந்த பாறை இந்த விஷயங்கள் நடக்கவே கூடாதுன்னு போராட்டம் நடத்தினவர் கிறிஸ்தவர்கள். நீங்க அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளுடைய பேரை நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா இது மத அரசியல் இல்லாம வேற என்ன? அப்ப இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் என்பது இவர் தான் இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காரா, இல்ல இவர் பேர்ல பின்னாடி இருந்து இந்த கிறிஸ்தவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்களா? கேள்வி வருதா இல்லையா நமக்கு? சரி, நேசமணி பேரு, நேசமணிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த சம்மந்தமும் கிடையாது. எதுக்குமே சம்மந்தமே எதுவுமே இல்லாம நீங்க ஒரு ஒருத்தருடைய பேர் அங்க எதுக்கு நீங்க வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி இங்க வருகிறது அல்லவா? அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்டியன் டாமினேஷன், ஏன்னா ஏற்கனவே அந்த மாவட்டத்துல கிறிஸ்தவ பாப்புலேஷன் அதிகம், ஏன்னா 40% மேல கிறிஸ்தவ பாப்புலேஷன் அங்க இருக்கு. அப்ப அந்த கிறிஸ்டியன் டாமினேஷனை நீங்க இன்னும் வலுப்படுத்துவதற்காக இன்னைக்கு வந்து நீங்க இந்த வேலையை பார்த்துருக்கீங்க. இதை தவிர வேற என்னங்க எடுத்துக்க முடியாதுல்ல? அப்ப இவர் போகாதனுடைய காரணம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இங்க வந்து நம்மளால தெளிவுபடுத்த முடியுது. அதெல்லாம் எதிர்த்து தான் இன்றைக்கு வந்து இந்து முன்னணி வந்து
அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது எப்படி நீங்க அதை வைக்கலாம் அப்படின்னுட்டு. இது எல்லாத்துக்கு அப்புறமும் இன்னொரு விஷயம் பாருங்க. ஏற்கனவே இவர்கள் வைத்த அந்த திருவள்ளுவர் சிலை இருக்கே, அந்த திருவள்ளுவர் சிலையிலும் இவர்கள் ஊழல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சமயத்துல பேப்பர்ல செய்திகள்லாம் வந்தது. திருவள்ளுவர் சிலையை வச்சதுக்கே ஒரு ஊழலுக்காக அந்த திருவள்ளுவர் சிலை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அப்போதே புரிஞ்சது. அப்ப திருவள்ளுவருக்காக அந்த சிலை வைக்கப்படலை, ரைட். இப்போ இந்த கண்ணாடி பாலம் அமைச்சிருக்காங்களே, இந்த கண்ணாடி பாலத்துல நம்ம நடந்து போய் திருவள்ளுவரை பார்க்கறதுக்கோ இல்லை விவேகானந்தர் பார்க்கறதுக்கோ கட்டணம் வசூலிக்க போறாங்களாம். எப்படி? அப்ப இவங்க எதுக்காக இந்த பாலத்தை இப்ப கட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சா? இப்ப திருவள்ளுவரையும் விவேகானந்தரையும் இணைப்பதற்காக, வடக்கு தெற்கெல்லாம் இணைப்பெல்லாம் கிடையாது, இதை வச்சு ஒரு காசை சம்பாதிக்கலாம். அப்ப இதோட டெண்டர் யாரு கொடுக்க போறாங்க? இதுல பின்னாடி என்னெல்லாம் வரப்போகுது? முதல்ல இந்த பாலத்தை கட்டினதுலேயும் இன்னும் எவ்வளவு ஊழல் நடந்தது தெரியாது, அதெல்லாம் பின்னாடி வரும் கதை. அப்ப எதுக்காக இன்னைக்கு இந்த திருவள்ளுவர், அப்ப இவர்களுடைய ஒரு அரசியலுக்காக, இவங்களுக்குரிய ஒரு இது மூலமாக சில பணம் சம்பாதிப்பதற்காக இன்னைக்கு இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கே தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. இதில் ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்ணவர் ஏக்நாத் ரானடே திருவள்ளுவர் சிலை வரணும்னா அதுலேயும் இவங்களுடைய பங்கு ஒன்றும் கிடையாது, அதுலேயும் இவங்களுடைய ஸ்டிக்கர் தான் அதில் மிஞ்சிருக்கு. அப்போ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். நான் ஆரம்பத்தில் பேசினேன், கேரள முதல்வர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அப்போ அந்த மார்க்சிச கொள்கைகள் அதனுடைய இது எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த திராவிடம்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த ரெண்டு கொள்கைகளுமே நாட்டுக்கு உதவாது. இது ரெண்டுமே முரண்பட்ட கொள்கைகளே தானே தவிர இதனால மக்களுக்கு எந்த நலனும் இருக்காது. இது ரெண்டுமே மோசடிகளுக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் இங்கேருந்து போய் பேசினார், ஞாபகம் இருக்கா? நம்ம தூமு போய் அங்கே பேசினார், அங்கே போய் அங்கே மாநாட்டிலலாம் பேசினார். அதனால தான் இவங்களை கேரளா மாடல்னு இவங்களை தூக்கி பிடிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு கொள்கைகளுமே நாட்டிற்கு உதவாத கொள்கைகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டு சம்பவத்திலேருந்து நம்ம தெளிவாக தெரிவிக்கும். நாட்டிற்கு உதவாத மட்டும் இல்லை, மோசடி கொள்கைகள் என்பதும் இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது.